அண்மை செய்தி மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்று இபிஎஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதுடன் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதார நிலையும் வலுவடையும் என்றும் மத்திய பட்ஜெட் குறித்து தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வரவேற்பு அளித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதுடன் உலக அளவில் இது வரவேற்கத்தக்கது என்றும் ஆயுர்வேதம், கால்நடைத்துறை மற்றும் போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை இது ஏற்படுத்தலாம் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து இபிஎஸ் தற்பொழுது வரவேற்பு அளித்துள்ளார். ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு இது பயனளிக்கும் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது மத்திய பட்ஜெட் குறித்து இபிஎஸ் வரவேற்பு அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்குமே 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை கடந்த 29/1/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் 1-2 இன்று அதாவது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது 9வது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ள நிதி அமைச்சர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் இல்லாமல் 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை உலக அளவில் போர் போன்ற பதற்றத்தால் உள்ள உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 2025-26க்கு 6.5%இலிருந்து 7% உயரும் என்றும் 2026-27 6.8 முதல் 7.2% இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இது பொருளாதார நிலையில் இந்திய வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறதும் இந்த சூழ்நிலையில் 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதி மேலாண்மை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பின் கடன் அளவை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் எனவும் இறக்குமதியை குறைக்க, உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க, ஆராய்ச்சி, உற்பத்தி, உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்புகள் மேம்பாடு, செயற்கை நுண்ணறிவு, மின்னணுசார் உற்பத்திகள், மருந்துகள், ஜவுளி, கண்டெய்னர் உற்பத்தி போன்ற துறைகளில் உற்பத்தியை ஊக்குவிக்க பூங்காக்கள், உயிரி மருத்துவ பூங்கா, உற்பத்தி மண்டலங்கள் போன்ற பல முயற்சிகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்மொழிந்துள்ளதையும் பாராட்டுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். இதற்கான நிதி ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜவுளி மேம்பாடு திட்டம் திருப்பூர், கரூர் மற்றும் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும். சரக்கு வேக வழித்தட பாதைகள், வேக ரயில் பாதைகள், நீர்வழி பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுர்வேதம், கால்நடை துறை முதலியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதை பாராட்டுகிறேன். சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய ரூபாய் 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ஒதுக்கீடு போன்றவை மிக உதவியாக இருக்கும். சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் பயன்பெறும் எனவும் இந்த நிதிநிலை அறிக்கையை இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்திய பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுப்பதால் பிரதமர் மோடி அவர்கள், நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்து இந்த முன்னிலை பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டின் மீது விமர்சனம் வைத்துக் நிலையில கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரவேற்று இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆச்சரியத்துக்குள்ளதாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்று இபிஎஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதுடன் உலக அளவில் இந்தியாவின் பொருளாதார நிலையும் வலுவடையும் என்றும் மத்திய பட்ஜெட் குறித்து தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வரவேற்பு அளித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதுடன் உலக அளவில் இது வரவேற்கத்தக்கது என்றும் ஆயுர்வேதம், கால்நடைத்துறை மற்றும் போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை இது ஏற்படுத்தலாம் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் குறித்து இபிஎஸ் தற்பொழுது வரவேற்பு அளித்துள்ளார். ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு இது பயனளிக்கும் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது மத்திய பட்ஜெட் குறித்து இபிஎஸ் வரவேற்பு அளித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையை பொறுத்தவரைக்குமே 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை கடந்த 29/1/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ள
நிலையில் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசால் 1-2 இன்று அதாவது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது 9வது முறையாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ள நிதி அமைச்சர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் இல்லாமல் 2025-26 ஆண்டுக்கான பொருளாதார அறிக்கை உலகளவில் போர் போன்ற பதற்றத்தால் உள்ள உறுதியற்ற சூழ்நிலையிலும் இந்திய பொருளாதார வளர்ச்சி 2025-26க்கு 6.5%-இருந்து 7% உயரும் என்றும் 2026-27 6.8 முதல் 7.2% இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இது பொருளாதார நிலையில் இந்திய வலுவான நிலையில் உள்ளதை காட்டுகிறது எனவும் இந்த சூழ்நிலையில் 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கை நிதி மேலாண்மை வலுப்படுத்தும் வகையில் நிதி பற்றாக்குறையும் பொருளாதார உற்பத்தி மதிப்பின் கடன் அளவை குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது. இது வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் எனவும் இறக்குமதியை குறைக்க உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ஆராய்ச்சி உற்பத்தி உயர் தொழில்நுட்பம் சார்ந்த கட்டமைப்புகள் மேம்பாடு செயற்கை நுண்ணறிவு மின்னணுசார் உற்பத்திகள் மருந்துகள் ஜவுளி கண்டெய்னர் உற்பத்தி போன்ற துறைகளில் உற்பத்தியை ஊக்குவிக்க பூங்காக்கள் உயிரி மருத்துவ பூங்கா உற்பத்தி மண்டலங்கள் போன்ற பல முயற்சிகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்மொழிந்துள்ளதையும் பாராட்டுகிறேன் என தெரிவித்திருக்கிறார். இதற்கான நிதி ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜவுளி மேம்பாடு திட்டம் திருப்பூர் கரூர் மற்றும் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும் சரக்கு வேக வழித்தட பாதைகள் வேக ரயில் பாதைகள் நீர்வழி பாதைகள் மேம்பாடு போன்றவை போக்குவரத்து துறையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆயுர்வேதம் கால்நடை துறை முதலியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ளதை பாராட்டுகிறேன். சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்கு பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நிதி ஆதாரம் பெறுவதை உறுதி செய்ய ரூபாய் 2000 கோடி மற்றும் சிறு குறு தொழில் வளர்ச்சி நிதியாக 10,000 கோடி ஒதுக்கீடு போன்றவை மிக உதவியாக இருக்கும். சிறு குறு தொழில் அதிக அளவில் உள்ள தமிழ்நாடு இதனால் பயன்பெறும் எனவும் இந்த நிதிநிலை அறிக்கையை இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுப்பதோடு உலக அளவில் இந்திய பொருளாதார நிலையில் வலுவான நாடாக உயர்வதற்கு வழிவகுக்கும் என்பதால் பிரதமர் மோடி அவர்கள் நிதி அமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்து இந்த முன்னிலை பட்ஜெட்டை வரவேற்றிருக்கிறார். பல்வேறு எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட்டின் மீது விமர்சனம் வைத்திருக்கும் நிலையில கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வரவேற்று இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆச்சரியத்துக்குள்ளதாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.